everyone, welcome to our channel. In the video la 10th standard NCERT Maths chapter 13 surface area and volumes la introduction video பார்க்க போறோம். இப்போ இந்த introduction videoல வந்து 13.1 exercise, 13.2 and 13.3 இந்த மூணு exerciseக்கும் சேர்த்து தான் வந்து இந்த introduction video. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷேப் பத்தியும் வந்து பார்க்கலாம். இப்போ அந்த ஷேப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏரியாவை எப்படி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா இப்போ வந்து ஒரு ஷேப்புக்குமே வந்து நம்ம ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, இப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா இப்போ ஒரு ஷேப்போட டாப் அண்ட் பாட்டம் வந்து இல்லாமல் இருக்கும் போது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் இப்போ இது வந்து கியூபாய்டு எடுத்துக்கும் போது நம்ம கியூபாய்டு, அதே மாதிரி கியூப் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி ஷேப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா தான் வந்து யூஸ் பண்ணுவோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பியர், அதே மாதிரி சிலிண்டர், அதுலலாம் வந்து அந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ்க்கு தான் வந்து நம்ம கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து இதே வந்து கியூபாய்டு எடுத்துக்கும் போது, கியூபாய்டு பார்க்கும் போது நம்ம வந்து இதுக்கு கியூபுக்கெலாம் வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு தான் வந்து நம்ம எழுதுவோம். சிலிண்டர், கோன் இதுக்கெல்லாம் தான் வந்து நம்ம கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து எழுதுவோம். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் வித்தவுட் இட் டாப் அண்ட் பாட்டம், இதுக்கெல்லாம் தான் வந்து நம்ம கியூப் அண்ட் கியூபாய்டு வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கியூபாய்டுக்கான ஃபார்முலா வந்து நம்ம பார்ப்போம். இப்போ கியூபாய்டு எடுத்துக்கும் போது இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னும் போது இப்போ இங்கே பார்க்கும் போது இங்கே என்ன இருக்குது, ஃபுல்லாக எடுத்துப்போம் இந்த கியூபாய்டோட ஃபுல்லாக. இப்போ வந்து நம்மளுக்கு இதுதான் வந்து லென்த், இது வந்து பிரெத், அப்புறமா இதுதான் வந்து ஹைட். இந்த கியூபாய்டுக்கு இதுதான் வந்து எல், இது வந்து பி, இந்த பார்ட் வந்து ஹைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ அதை தான் வந்து நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து எல், இது பி, இது ஹைட். இப்போ இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த ஃபுல் கியூபாய்டுமே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இதில் பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது, இங்கே எல் இருக்குது, இங்கே ஹெச் இருக்குது. ஸோ எல் இன்ட்டு ஹெச். அப்போ இங்கே பார்க்கும் போது இங்கே ஹெச் இருக்குது, இந்த இடத்துல பி இருக்குது. ஸோ பி இன்ட்டு ஹெச். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மேலே பார்ட்டு பார்க்கும் போது எல் இன்ட்டு பி. அதே மாதிரி தான் வந்து இந்த சைடும் வரும். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு எல்லாமே இதோ இந்த பார்ட், அதுக்கப்புறமா இந்த பார்ட், அதுக்கப்புறமா மேலே பார்ட். அப்போ இந்த சைடுக்கு என்ன வரும், இங்கே வந்து எல் இன்ட்டு பி அப்படின்னா இங்கே வந்து எல் இன்ட்டு பி, இங்கே வந்து எல் இன்ட்டு பினா இந்த பார்ட்டும் வந்து எல் இன்ட்டு பி தான் வந்து வரும். அதே மாதிரி இங்கே பி இன்ட்டு ஹெச்னா இதோட ஆப்போசிட் சைட், இங்கேயும் வந்து பி இன்ட்டு ஹெச் தான் வரும். அதே மாதிரி தான் வந்து இது வந்து எல் இன்ட்டு ஹெச், சாரி இது வந்து எல் இன்ட்டு ஹெச். ஏன்னா வந்து இங்கே லென்த் இருக்குது, இது வந்து ஹைட் எடுத்துக்கிறோம். ஸோ எல் இன்ட்டு ஹெச் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து இங்கே இது வந்து பி. ஸோ இப்போ இது எல்லாமே பார்க்கும்போது என்ன ஆகுது, 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். தட் இஸ் எல் இன்ட்டு ஹெச் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும், பி இன்ட்டு ஹெச் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும், அதே மாதிரி எல் இன்ட்டு பி 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த 2 வந்து நம்ம காமனாக வெளியில் எடுக்கலாம். அப்போது எடுக்கும் போது நம்மளுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா டோட்டலாக எவ்வளோ ஏரியா இருக்குது இந்த ஷேப்பில் அப்படின்றது தான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போது இந்த 2 காமனாக எடுக்கும் போது 2 இன்ட்டு L into B plus B into H plus H into L. இப்படி தான் வந்து இந்த ஃபார்முலா வந்து அரைவ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ நம்ம லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், லேட்ரல் சர்ஃபேஸ்னா என்னன்னா நம்ம ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் வித்தவுட் இட் டாப் அண்ட் பாட்டம்.
தட் இஸ் நம்ம வந்து என்ன என்ன எடுத்துப்போம், இப்போ எது டாப், இந்த டாப், அதே மாதிரி இது பாட்டம், இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம விட்டுட்டு நம்ம லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம எழுதுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த எல் இன்ட்டு பியும் கீழே வரும். தட் இஸ் இங்கேயும் எல் இன்ட்டு பி தான் வரும். இது வந்து லென்த்து, அதே மாதிரி இது வந்து பிரெத் பார்ட். ஸோ இது நம்ம இது இங்கே வந்து எல் இன்ட்டு பி வரும். அதுதான் வந்து நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் எல் இன்ட்டு பின்னு. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா என்னது, இந்த டாப் அண்ட் பாட்டம் போர்ஷனை மட்டும் விட்டுட்டு ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு அப்படின்னு எடுத்துக்கும் போது அப்போ வந்து இந்த எல் இன்ட்டு பியை வந்து நம்ம விட்டுருவோம். ஏன்னா இந்த இந்த டாப் பார்ட் நம்மளுக்கு வேண்டாம், அதே மாதிரி இந்த பாட்டம் பார்ட்டும் நம்மளுக்கு வேண்டாம். இந்த ரெண்டு இந்த பார்ட் ரெண்டுமே வேண்டாம் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு. அப்போ வந்து இதெல்லாம் மட்டும் தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். இந்த 4 சைட்ஸ், இந்த சைட் இது, அதுக்கப்புறமா இந்த பார்ட், இது மட்டும் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன எடுத்துப்போனா 2 into L into H, 2 into L into H plus 2 into B into H வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ இங்கே காமனாக இருக்கிறது என்னது 2. அப்போ 2-வை வந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம். அதே மாதிரி எது காமனாக இருக்குன்னா H வந்து காமனாக இருக்குது. ஸோ 2-வையும் H-யும் வெளியில் எடுக்கும் போது L plus B அப்படின்னு நம்மளுக்கு அரைவ் ஆகுது. இதுதான் வந்து நம்ம இங்கே லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் இந்த ஃபார்முலாவை தான். அதே மாதிரி வால்யூம்னா என்னது, கெப்பாசிட்டி. தட் இஸ் இப்போ இந்த கியூபாய்டில் இப்போ இந்த உள்ள இருக்கிற இந்த கெப்பாசிட்டி எவ்வளோ வந்து அதில் ஸ்டோர் பண்ண முடியும், எந்த இது எடுத்துக்கிட்டாலும் இந்த இதுக்குள்ள எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுமோ அதை தான் வந்து நம்ம வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன வரும், அது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். தட் இஸ் பேஸ் ஏரியா. பேஸ் ஏரியானா எது, பேஸ் எது இதுக்கு, இதுதான் வந்து பேஸ் ஏரியானா இது. இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு லென்த் இருக்கு, அப்போ இது வந்து பிரெத் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பேஸ் ஏரியா. ஸோ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹைட். வால்யூம்க்கு எப்பவுமே என்ன பண்ணுவோம், பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ பேஸ் ஏரியாவுக்கு என்ன வரும், எல் இன்ட்டு பி பண்ணும், இன்ட்டு ஹைட்டுக்கு வந்து ஹெச். ஸோ வால்யூம் வந்து எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹைட். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து கியூப். இப்போ இந்த கியூப் எடுத்துக்கும் போது இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த லென்த்து, பிரெத், அப்புறம் ஹைட் இது எல்லாமே வந்து கியூப்ல ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போது எல் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஹெச் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது ஏ, இதுவும் ஏ, அதே மாதிரி இந்த பார்ட்டும் வந்து ஏ தான். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம எப்படி எழுதணும், அங்கே கியூபாய்டுக்கு 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஹெச் இன்ட்டு எல். அதே தான். அப்போ வந்து அதில் அப்படியே நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஏ சப்ஸ்டியூட் பண்ணும் போது எல்லாத்துக்குமே வந்து ஏ இன்ட்டு ஏ அண்ட் ஏ இன்ட்டு ஏ தான் வரும். ஸோ 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3a ஸ்கொயர். அப்போ வந்து நம்மளுக்கு கியூபோட ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் வந்து என்ன வரும், 6a ஸ்கொயர். ஆக்சுவலி வந்து இந்த டெரைவேஷன்ஸ் எதுவுமே வந்து தேவையில்லை, பட் ஆனால் வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து கியூபோட டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6a ஸ்கொயர், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா 4a ஸ்கொயர் அண்ட் வால்யூம் a கியூப். இது மாதிரி இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டாவே வந்து நம்மளுக்கு போதும். அதே மாதிரி தான் வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து நம்ம அதில் வந்து நம்ம என்ன எழுதுறோம்னா 2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படின்னு எழுதணும். ஸோ வால்யூம் வந்து ஏ கியூப். இப்போ அதே தான் வால்யூம்க்கு நம்ம வந்து இப்போ என்ன எடுத்துக்கிட்டோம்னா பேஸ் ஏரியா. இப்போ பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட், அதில் பேஸ் ஏரியான்றது என்னது, லென்த் இன்ட்டு பிரெத்து ப்ளஸ் வந்து நம்ம இங்கே இந்த ஹைட்டு ரெண்டுத்தையும் ஹைட்டுக்கு வந்து இன்ட்டு ஹைட் நம்ம வந்து ஹெச் போட்டுக்கிட்டோம். ஸோ இது எப்படி எழுதணும்னா எல் இன்ட்டு பி இருந்தது இன்ட்டு ஹைட்டுக்கு வந்து எல்லாமே வந்து ஏவாக இருக்கிறதுனால தட் இஸ் எல்லா லென்த்து, ஹைட்டு, அதே மாதிரி பிரெத் இது மூணுமே வந்து ஈக்குவல், அதனால தான் வந்து நம்ம ஏன்னு போட்டிருக்கோம். ஸோ அதனால ஏ கியூப். இப்போ இதில் பார்க்கும் போது 2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு எல் ப்ளஸ் பி. இது நான் எழுதுறது வந்து கியூபாய்டுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ அப்படியே வந்து இது எல்லாத்துக்குமே நம்ம ஏ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2a இன்ட்டு 2a விச் இஸ் 4a ஸ்கொயர். ஸோ இப்படி தான் வந்து டிரைவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம ரொம்ப இன்டீரியராக போக வேணால், ஜஸ்ட்டு வந்து நம்ம வெறுமையாக வந்து இந்த
ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா தரவா வந்து பார்த்துக்கிட்டாவே போதும். ஸோ நம்ம வந்து கியூப் அண்ட் கியூபாய்டுக்கு வந்து நம்ம லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிப்போம். மிச்ச கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து நம்ம இந்த சிஎஸ்ஏ வந்து கண்டுபிடிப்போம். இப்போ அடுத்தது வந்து நம்ம சிலிண்டர் வந்து பார்க்கலாம். இப்போ சிலிண்டர் பார்க்கும் போது அதுல இருந்து என்ன இருக்கும்னா ஒன் கர்வ்டு சர்ஃபேஸ். இப்போ இதுதான் வந்து நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ், ஒன் கர்வ்டு சர்ஃபேஸ் அண்ட் டூ ஃபிளாட் சர்ஃபேஸ். தட் இஸ் இது வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ், அதே மாதிரி இது வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ். ஸோ இப்போ வந்து இந்த சிலிண்டரை வந்து நம்ம இப்போ இந்த பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணியோ பிரிக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து இருக்கும். இப்போ இந்த பார்ட்டை வந்து நான் இந்த இடத்துல கட் பண்றேன் அப்படின்னா இந்த கட் பண்ணும் போது என்ன ஆகும், இது பிரியும் போது இந்த மாதிரி ஃபிளாட் ஆயிடும். ஸோ அப்போ வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்ம வந்து இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம வந்து ஏன்னா இது மட்டும்தான் கர்வ்டு, ஸோ இந்த ஏரியா மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ வந்து இதை கட் பண்ணி நம்ம பிரிக்கும் போது நம்மளுக்கு இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ரெக்டாங்கிளோட ஏரியா என்னது L இன்டூ பி, தட் இஸ் 2πr இன்டூ பி வந்து என்னது ஹைட். ஸோ நம்மளுக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் வந்து 2πr and h. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ அடுத்தது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா நம்ம என்ன கண்டுபிடிப்போம், இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் பிளஸ் 2 ஃபிளாட் சர்ஃபேஸ் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தது தான் வந்து இந்த கர்வ்டு சர்ஃபேஸ். இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் அதே மாதிரி இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் ரெண்டும் மொத்தமாக சேர்த்தது தான் வந்து நம்மளோட டிஎஸ்ஏ, தட் இஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபிளாட் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதுதான் வந்து இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ். இப்போ இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் என்ன இதில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது. ஸோ சர்க்கிளோட ஏரியா என்னது πr ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் பார்க்கும் போது இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ சர்க்கிளோட ஏரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இது வந்து πr ஸ்கொயர். அதே மாதிரி ஃபிளாட் சர்ஃபேஸ் அட் த பாட்டம், இது வந்து டாப், இது பாட்டம். அப்போ 2 ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபிளாட் சர்ஃபேஸையும் வந்து நம்ம எடுத்துக்கும் போது πr ஸ்கொயர் ப்ளஸ் πr ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ வந்து 2πrh ப்ளஸ் 2πr ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து 2πr இன்டூ ஹெச் ப்ளஸ் ஆர். வால்யூம் வந்து எப்பவுமே பேஸ் ஏரியா இன்டூ ஹைட்டு தான். இப்போ பேஸ் ஏரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது πr ஸ்கொயர் இன்டூ ஹைட். பேஸ் ஏரியானா என்னது, இது பேஸ் ஏரியா. ஸோ பேஸ் ஏரியா வந்து πr ஸ்கொயர் இன்டூ ஹைட் ஹெச். இது வந்து பேஸ் ஏரியா, இது வந்து ஹைட். ஸோ πr ஸ்கொயர் இன்டூ ஹைட் வந்து πr ஸ்கொயர் ஹெச். இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து கோன். இப்போ கோன் வந்து எடுத்துக்கும் போது கோனில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் அப்புறம் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து இருக்கும். தட் இஸ் இது வந்து ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ், இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் அப்புறம் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து இப்போ இதை வந்து நம்ம இப்போ அதே மாதிரி இப்போ சிலிண்டருக்கு பண்ண மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணும் போது இதில் என்ன ஆகும், இப்படி ஸ்ப்ளிட் ஆகும். அப்புறம் அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிப்போம். தட் இஸ் இப்படியே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ எப்படி நம்ம சிலிண்டருக்கு வந்து நம்ம கட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுவோம், அதே மாதிரியே இப்போ நம்ம இந்த கட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து பிரியும் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அந்த பார்ட்டை மட்டும்தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். தட் இஸ் πr and l. அதே மாதிரி இப்போ நம்ம கோனுக்கு வரும்போது இந்த ஹைட் இது வந்து ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்லாண்ட் ஹைட் தான் வந்து நம்ம எல்ன்னு மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் தட் இஸ் சென்டர் பாயிண்ட், இது வந்து நம்மளுக்கு பேஸ் ஏரியா வந்து என்னது, இந்த பேஸ் வந்து எது மாதிரி இருக்கு, சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இங்கேருந்து தான் வந்து நம்ம எடுக்கும் போது இது வந்து பெர்பெண்டிகுலர். அப்போ இது ஹைபோட்டெனியஸ், இது வந்து பெர்பெண்டிகுலர், இது வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அதை தான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஹெச் ஆர் அண்ட் எல். இது வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், இது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆர். அதுக்கப்புறமா இது வந்து
ஸ்லாண்ட் ஹைட் எல், இந்த மிடில் பார்ட்ல வரும்ல அந்த லைன் தான் வந்து ஹெச் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதோட ஃபார்முலா இது வந்து நம்மளுக்கு தெரியும், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்பவுமே எப்படி கண்டுபிடிப்போம், கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் ஏரியா ஆஃப் த ஃபிளாட் சர்ஃபேஸ். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபுல் பார்ட்டுமே வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இதுவும் வேணும், இதுவும் கண்டுபிடிக்கணும், இதுவும் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், πRL பிளஸ் ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியானா என்னது, அது வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ πr ஸ்கொயர். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம காமனா பார்க்கும் போது பையும் ஆரும் காமனா இருக்கு. ஸோ எல் பிளஸ் ஆர். இப்போ அதே மாதிரி தான் வந்து வால்யூம். இப்போ வால்யூம் வந்து எடுத்துக்கும் போது இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் கோன் இப்போ 3 கோன் வந்து நம்மளுக்கு சேரும் போது 3 கோன்ஸ் வந்து சேரும் போது அதோட கெப்பாசிட்டி வில் பி ஈக்குவல் டு 1 சிலிண்டர். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும், அப்போ 3 இன்டூ வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஒரு சிலிண்டரோட வால்யூம் வந்து வில் பி ஈக்குவல் டு 3 கோன்ஸ். அப்போ வந்து சிலிண்டரோட வால்யூம் என்ன நம்ம பார்த்தோம், பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போ 3 இன்டூ வால்யூம் ஆஃப் கோன். அப்போ என்ன பண்ணுவோம், வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்படி தான் வந்து நம்ம இதை டிரைவ் பண்ணுறோம். இப்போ அடுத்தது வந்து ஸ்பியர். இப்போ ஸ்பியர் வந்து எடுத்துக்கும் போது இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து தான் நம்ம எடுத்துப்போம். இப்போ ஸ்பியர்ல பார்க்கும் போது வந்து ஃபுல்லுமே வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா தான். இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்பியர், இந்த பால் வந்து ஒரு ஸ்பியர்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பியர் எடுத்துக்கும் போது இப்போ வந்து ஒரு த்ரெட்டோ இல்லை ரோப் வந்து நம்ம சுத்தம் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபுல்லாக வந்து இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லுமே தான் நம்ம வந்து சுற்றுவோம். ஸோ இந்த ஒரு ஸ்பியர் வந்து வில் பி ஈக்குவல் டு 4 சர்க்கிள்ஸ். இப்போ 4 சர்க்கிள் வந்து சேரும் போது வில் பி ஈக்குவல் டு 1 ஸ்பியர். ஸோ இதுக்கு வந்து πr ஸ்கொயர் பிளஸ் πr ஸ்கொயர் பிளஸ் πr ஸ்கொயர் பிளஸ் πr ஸ்கொயர் which is equal to 4 πr square. அதனால தான் வந்து curved surface area of sphere வந்து 4 πr square எழுதியிருக்கோம். இப்போ வந்து total surface ஏரியாவும் பார்க்கும் போது இதுல ஃபுல்லுமே வந்து ஸ்பியர்ல வந்து curved தான் இருக்கு. ஸோ வந்து total surface ஏரியாவும் 4 πr square தான். ஸோ வந்து இந்த ஸ்பியர் வந்து 4 circles வந்து சேர்ந்தது தான் வந்து which is equal to 1 ஸ்பியர் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அதனால தான் வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 4 πr ஸ்கொயர் அப்படின்னு நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து நம்ம பார்க்கும் போது இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் பார்க்கும் போது 2 கோன் 2 கோன்ஸ் வந்து சேரும் போது ஒரு ஃபுல் ஸ்பியரோட வால்யூம், தட் இஸ் கெப்பாசிட்டி ஆஃப் 2 கோன்ஸ் ஈக்குவல் டு 1 ஸ்பியர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை வச்சு தான் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது நம்மளுக்கு வந்து தெரியும், ஒரு கோனோட வால்யூம் வந்து என்னன்னு தெரியும், 1/3 πr ஸ்கொயர் அப்படின்னு தெரியும் h. அதே மாதிரி இதுக்கும் 1/3 πr ஸ்கொயர் ஹெச்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே பார்க்கும் போது இதில் வந்து h வந்து நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஹெச்ன்றது வந்து என்னது, இங்கே ஒரு r, இந்த ஒரு r, தட் இஸ் ஹைட் ஆஃப் த ஸ்பியர் வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம், இந்த 2 ஆரையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும் r பிளஸ் r which is 2r. அப்போ h equal to 2r. அப்போ வந்து நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணும் போது நம்மளுக்கு 4/3 πr cube இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து πr ஸ்கொயர். அதே மாதிரி வால்யூம் வந்து 4/3 πr cube.
அடுத்தது வந்து ஹெமிஸ்பியர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? எப்பவுமே ஹெமிஸ்பியர்னா என்னது? இப்போ ஹெமிஸ்பியர்னா இந்த ஸ்பியரோட ஹாஃப். இப்போ இந்த பார்ட்டை வந்து நம்ம இந்த மிடில் பார்ட்டை நம்ம அப்படியே கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஹெமிஸ்பியர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஹெமிஸ்பியர் வந்து இட் இஸ் ஹாஃப் ஆஃப் தி ஸ்பியர். ஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னது? 4πr². அப்போ வந்து 1/2 ஆஃப் 4πr² நம்ம சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு 2πr² வந்து கிடைக்கும். இப்போ ஃப்ளாட் சர்ஃபேஸ் எடுத்துக்கும் போது இப்போ நம்ம இந்த ஸ்பியரை வந்து கட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த பார்ட் வந்து கர்வ்டா இருக்கும், இந்த கட் பண்ற பார்ட் வந்து ஃப்ளாட்டா இருக்கும். தட் இஸ் சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஃப்ளாட்டா வந்து இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட ஹெமிஸ்பியரோட ஒரு பார்ட். ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ் பார்க்கும்போது அப்போ அது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது? அது வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து இருக்குது. ஸோ சர்க்கிளோட ஏரியா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? πr². ஸோ இப்போ நம்ம டிஎஸ்ஏ எப்படி கண்டுபிடிப்போம்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஏரியா தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 2πr². அப்போ வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் πr². இதுதான் வந்து நம்மளோட டிஎஸ்ஏ. தட் இஸ் CSA plus flat surface area. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு 3πr² வந்து கிடைக்கும். ஸோ நம்மளோட டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து 3πr². அடுத்தது வந்து வால்யூம். திருப்பியும் அதே மாதிரி தான். ஹெமிஸ்பியர்னாவே வந்து இட் இஸ் ஹாஃப் ஆஃப் தி ஸ்பியர். ஸோ 1/2 இன்டூ 4/3 πr³. இங்கே 4/3 πr³ இருக்குல்ல, இதோட ஹாஃப். ஸோ நம்ம டிவைடட் பை 2 பண்ணுறோம். ஸோ நம்ம சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த 2 இந்த 4 கேன்சல் ஆகிடும். ஸோ 2/3 πr³ வந்து கிடைக்குது. இதான் வந்து வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.